அண்ணா திமுக என்ன ஒரு சிறப்பான இயக்கம் என்று பெயர் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. பத்திரிகையில் என்னன்னா எழுதுனாங்க, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, சீட்டை அள்ளி கொடுத்துருவாரு, உங்களை எல்லாம் ஏமாற்றிடுவாருன்னு ஒரு பொய்யான தகவலை அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆனா திமுகவும் காங்கிரஸ் 20 நாட்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு நாள் 2 நாள்ல 20 நாட்கள் போராட்டம். திமுக காரர் காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ்காரர் திமுக பத்தி பேசுறாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பேசி பேசி பத்திரிகையிலையும் ஊடகத்தில் இந்த செய்தி தான். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக விலகி விடுவோம் என்ற நிலைக்கு கூட பத்திரிகை செய்தி வந்தது. அண்ணா திமுக அப்படி இல்ல. நாம நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டது. மகிழ்ச்சியோட நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை இடம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை இடம். 2 மணி நேரத்தில் நிருபர்களை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எதிர்கட்சி கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைச்சோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுக அப்படியே இருக்குது.